நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வாழ்க்கையின் மிகவும் ஆழமான ஒரு உண்மையைப் பற்றி இன்று நாம் பேசப் போகிறோம். மனித பிறப்பெடுத்த அத்தனை பேருக்குமான தவிர்க்க முடியாத ஒரு பாடம் இது. அதை புரிந்து கொள்ள 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த கிசா கோதமி என்ற ஒரு தாயின் நெஞ்சை உழுக்கும் கதையை பார்க்கப் போகிறோம். கிசா கோதமி அழகான ஒரு மகனை பெற்றாள். அந்த குழந்தையை கண்ணிமை போல் காத்து உலகம் முழுவதும் அவன்தான் என்று வாழ்ந்து வந்தாள். அவளது உலகம் முழுவதையும் ஆக்கிரமித்திருந்த அந்த குழந்தை திடீரென ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு அவளது மடியில் உயிரை பிரிந்தது. ஒரு தாயால் தாங்க முடியாத பெரும் சோகம் அது. அவளது உள்ளம் பிற்று பிடித்தது. இவன் இறக்கவில்லை, தூங்குகிறான் என்று அவள் நம்பினாள். ஊர் முழுவதும் குழந்தையைச் சுமந்து கொண்டு ஓடினாள். ஒவ்வொரு வீட்டிலும் கதவைத் தட்டி தன் மகனை உயிர்ப்பிக்க யாரேனும் மருந்து தர முடியுமா என்று கதறினாள். ஆனால் அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் அவளை பார்த்து பரிதாபப்பட்டார்களே தவிர காலதேவனின் பிடியிலிருந்து மீட்கும் மருந்தை யாராலும் கொடுக்க முடியவில்லை. எல்லாரும் குழந்தை இறந்துவிட்டது அம்மா, இதுதான் இயற்கை என்று ஆறுதல் சொல்ல முயன்றபோது அவள் மனம் ஏற்க மறுத்தது. இந்த உலகத்திலேயே தனது மகனுக்கு மட்டும்தான் இந்த துயரம் நேர்ந்துவிட்டது என்று அவள் எண்ணினாள். அப்போது ஒரு ஞானி அவளிடம் ஒரு மகத்தான பாடத்தை கற்பிக்க தீர்மானித்தார். அடுத்த 5 நிமிடங்களில் அந்த ஞானி கொடுத்த நிபந்தனை என்ன, கிசா கோதமி அந்த நிபந்தனையை எப்படி நிறைவேற்ற போராடினாள் என்று பார்ப்போம். பித்து பிடித்த நிலையில் குழந்தையை மார்பில் அணைத்தபடி அலைந்து கொண்டிருந்த கிசா கோதமிக்கு ஒரு நல்ல மனிதர் ஒரு யோசனை சொன்னார். அம்மா, நீ இந்த ஞானியை போய் பார், இவர் ஒருவேளை உனக்கு தீர்வு சொல்லலாம் என்று புத்தரின் இருப்பிடத்தை நோக்கி அவளை அனுப்பினார். மனதின் ஓரத்தில் சிறு நம்பிக்கை ஒளியுடன் கிசா கோதமி கௌதம புத்தரை அடைந்தாள். அவரிடம் தன் துயரத்தை கொட்டி எப்படியாவது தன் குழந்தைக்கு உயிர் கொடுக்கும் மருந்தை கொடுக்கும்படி அழுதாள். புத்தர் அவளது வேதனையை அமைதியாக கேட்டார். பிறகு சாந்தமான குரலில் அவளிடம் சொன்னார், உன் குழந்தையை நான் உயிர்ப்பிக்க முடியும் அம்மா, ஆனால் நீ எனக்கு ஒரு பொருள் கொண்டு வர வேண்டும். கிசா கோதமி ஆசையுடன், என்ன கொண்டு வர வேண்டும் சுவாமி, என் உயிரை வேண்டுமானாலும் தருகிறேன் என்றார். அதற்கு அவர், நீ இந்த ஊரில் உள்ள ஒவ்வொரு வீடாகச் சென்று ஒரு பிடி கடுகு விதையை கொண்டு வர வேண்டும். ஆனால் ஒரு நிபந்தனை, அந்த கடுகு இதுவரை எந்தவிதமான மரணமும் நிகழாத ஒரு வீட்டிலிருந்து பெறப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றார். கிசா கோதமிக்கு இது எளிமையான சவாலாக தெரிந்தது. கடுகுதானே, உடனே கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு மிகுந்த நம்பிக்கையுடன் அங்கிருந்து புறப்பட்டாள். அவள் தன் குழந்தையை உயிரோடு பார்ப்பதற்கான மருந்து இந்த கடுகுதான் என்று நம்பினாள். அந்த கிராமத்தில் உள்ள வீடுகள் தோறும் மகிழ்ச்சியுடன் சென்றாள். முதல் வீட்டில் கதவை தட்டினாள். அம்மா, உங்கள் வீட்டில் இறப்பு எதுவும் நிகழ்ந்ததில்லை என்றால் எனக்கு ஒரு பிடி கடுகு கொடுங்கள் என்று கேட்டாள். அவர்கள், கடுகு வேண்டுமானால் தருகிறோம், ஆனால் இந்த வீட்டில் என் கணவர் இறந்துவிட்டார், என் மாமனார் இறந்துவிட்டார் என்றார்கள். அடுத்த வீட்டை தட்டினாள். அங்கேயும் அதே கதைதான். என் குழந்தை இறந்தது, என் அத்தை இறந்தது என்ற பதில்தான் கிடைத்தது. கிசா கோதமி அந்த கிராமத்தின் வீடுகள் அனைத்தையும் சுற்றி முடித்தாள். அதிகாலை வெளிச்சத்தில் ஆரம்பித்த அவள் தேடல் மாலையாகி இருள் சூழ்ந்தபோதும் முடிவுக்கு வரவில்லை. அவள் தன் மார்பில் அணைத்திருக்கும் குழந்தை குளிர்ந்து போயிருந்தது. ஆனால் அவளது மனம்தான் கொதித்துக் கொண்டிருந்தது. ஒரு வீடு கூட இதுவரை எந்தவிதமான மரணமும் நிகழாத வீடு என்ற நிபந்தனையை நிறைவேற்றவில்லை. ஒரு வீட்டில் தாத்தா இறந்திருந்தார், இன்னொன்றில் மனைவி, இன்னொரு வீடோ தங்கள் ஒரே மகனை இழந்திருந்தது. பெரியவர், சிறியவர், குழந்தை, இளைஞர் என்று வயது வித்தியாசமில்லாமல் ஒவ்வொரு வீட்டிலும் ஏதோ ஒரு துயரச் சின்னம் இருந்தது. ஒவ்வொரு கதவை தட்டிய போதும், எங்கள் வீட்டில் இறந்திருக்கிறார்கள் அம்மா என்று அங்கிருந்தவர்கள் சொல்லும்போது கிசா கோதமிக்கு மெல்ல மெல்ல ஒரு உண்மை உரைக்கத் தொடங்கியது. இந்த துயரம் தனது மகனுக்கு மட்டும் நேர்ந்த ஒன்றல்ல, இது இந்த உலகத்திலுள்ள ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு மனிதனும் கடந்து செல்லும் ஒரு பொதுவான சோகம் என்பதை அவள் உணர்ந்தாள். அவள் மட்டும் தனிமையிலின்றி உலகம் முழுவதுமே இந்த நிழலால் மூடப்பட்டிருக்கிறது. யாரும் இறக்காத வீடே இல்லை என்றால் மரணம் என்பது எங்கும் நிறைந்த ஒரு இயற்கை நேதி என்று அவள் மனம் முணுமுணுத்தது. இந்த ஒரு பிடி கடுகை புத்தரிடம் கொண்டு போய் கொடுத்து தன் மகனை உயிர்ப்பிக்க முடியாது என்று அவளுக்கு தெரிந்தது. அந்த ஞானி தனக்கு மருந்து கொடுக்கவில்லை, மாறாக உலகின் மிகப்பெரிய உண்மையை அவள் கண்களில் காட்டினார் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். உலகத்தின் நியதி அவளுக்கு புரிந்த தருணம் அது. கையில் குழந்தையை வைத்துக்கொண்டு சோர்வடைந்த முகத்துடன் ஆனால் தெளிந்த சிந்தனையுடன் கிசா கோதமி மீண்டும் புத்தரை நோக்கிச் சென்றாள். அவள் கடுகு கொண்டு வரவில்லை, ஞானியின் காலடியில் அமைதியாக அமர்ந்தாள். தன் குழந்தையை மெதுவாக தரையில் வைத்தாள். அங்கே கிடந்த அந்த குழந்தையானது
இப்போது அவளுக்கு தன் தனிப்பட்ட துயரத்தின் சின்னமாக தெரியவில்லை. மாறாக இந்த உலகத்தின் அத்துணை துயரங்களுக்கும் அத்துணை இழப்புகளுக்கும் ஒரு பொதுவான சான்றாக அது தெரிந்தது. கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் அந்த கண்ணீரில் இப்போது பித்து இல்லை, துயரத்தின் அடர்த்தி இல்லை, ஒரு புரிதலின் அமைதி இருந்தது. அவள் புத்தரிடம், ஐயா, எனக்கு இப்போது உங்களின் பாடம் புரிகிறது. இந்த உலகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு முடிவு உண்டு. அது விதி. மரணம் என்பது ஒரு வீட்டின் சுவரைப் போலவோ ஒரு காலனிக்கு மட்டும் விதிக்கப்பட்ட ஒரு தண்டனை போலவோ இல்லை. இது எல்லா இடத்திலும் நிகழ்கிறது என்று தன் தெளிவை பேசினாள். இந்த உலகத்தின் நித்தியமான தவிர்க்க முடியாத உண்மையை அவள் ஏற்றுக்கொண்டாள். குழந்தையை இழப்பது வலிதான். ஆனால் அந்த வலியை இந்த பிரபஞ்சமே ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறது என்பதை புரிந்து கொண்டபோது அவளது தனிப்பட்ட துயரம் அந்த பிரபஞ்சத்தின் துயரத்துடன் ஒன்றிணைந்தது. அப்போதுதான் அவள் மனதில் ஓர் அமைதி குடியேறியது. தனது குழந்தையை புதைத்தாள். அதன்பின் அந்த ஞானியின் சீடராகி வாழ்க்கையின் எஞ்சிய காலத்தை அந்த உண்மைகளை உணர்ந்தவளாக வாழ்ந்தாள். நண்பர்களே, கிசா கௌதமியின் இந்த கதை வெறும் ஒரு வரலாறு மட்டுமல்ல, இது காலத்தை கடந்து நிற்கும் ஓர் உண்மையை போதிக்கிறது. இந்த கதையின் மையத்தில் 2 முக்கியமான தத்துவங்கள் பொதிந்திருக்கின்றன. முதலாவது, நிலையின்மை. இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை. நம் உடல், நாம் சேர்த்த பொருள்கள், உறவுகள், ஏன் நம் மகிழ்ச்சி, துக்கம் எல்லாமே மாறிக்கொண்டே இருப்பவைதான். ஓர் உயிருக்கு ஆரம்பம் இருந்தால் நிச்சயம் ஒரு முடிவும் உண்டு. நாம் ஒன்றை நிரந்தரமாக பிடித்துக்கொள்ள முயலும்போதுதான் அது நம்மை விட்டு விலகும்போது தாங்க முடியாத துயரம் ஏற்படுகிறது. கிசா கௌதமி தன் மகனின் உயிரை நிரந்தரமானதாக, என்றென்றும் தன்னுடன் இருக்க வேண்டியதாக நினைத்தாள். ஆனால் பிறந்த அத்தனையும் இறந்து போகும் என்ற இந்த அடிப்படை தத்துவத்தை அவள் உணர்ந்தபோதுதான் அவளுக்கு அமைதி கிடைத்தது. இரண்டாவது தத்துவம், உலகளாவிய சோகம். ஒரு துயரம் நம்மை தாக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நாம் நினைக்கத் தொடங்கிவிடுகிறோம். ஆனால் ஞானி அவளிடம் கேட்ட கடுகுக்கான நிபந்தனை மூலம், துன்பம் என்பது உனக்கு மட்டும் விசேஷமானது அல்ல, அது மனிதகுலம் முழுமைக்கும் பொதுவானது என்ற உண்மையை உணர்த்தினார். இந்த உணர்வு என்ன செய்யும் தெரியுமா? நமது தனிப்பட்ட துயரத்தின் சுமையை குறைக்கும். உலகமே இப்படித்தான் வாழ்கிறது, நாமும் வாழ்வோம் என்ற மன தைரியத்தை கொடுக்கும். இந்த 2 புரிதல்களும் தான் அந்த தாயின் துயரத்தை ஒரு ஞான பயணமாக மாற்றியது. சரி, இந்த உணர்ச்சிமயமான கதைக்கும் இந்த 2000 ஆண்டுகள் கழிந்த பின் வாழும் நமக்கும் என்ன தொடர்பு? நாம் கிசா கௌதமியைப் போல குழந்தையை இழக்காமல் இருக்கலாம். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு இழப்பை சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். அது ஒரு வேலையாக இருக்கலாம், உடைந்த ஒரு நட்பாக இருக்கலாம், நீண்ட காலமாக வைத்திருந்த கனவின் தோல்வியாக இருக்கலாம், அல்லது ஒரு அன்பானவரின் பிரிவு நிச்சயமாக இருக்கலாம். இழப்பு என்பது உருவத்தில் வேறுபடலாமே தவிர ஏற்படுத்தும் வலி ஒன்றுதான். இந்த தாயின் கதை நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்னவென்றால், துயரத்திலிருந்து விலகி ஓடாதீர்கள், அதை ஏற்றுக்கொண்டு கடந்து செல்லுங்கள். ஆரம்பத்தில் கிசா கௌதமி தன் மகன் இறந்துவிட்டான் என்ற உண்மையை ஏற்க மறுத்தபோது அவள் அதிகம் துயரப்பட்டாள். ஆனால் மரணம் என்பது பிரபஞ்சத்தின் இயற்கையான அங்கம் என்பதை அவள் ஏற்றுக்கொண்டபோது அவளுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. நாமும் ஒரு இழப்பை சந்திக்கும் போது அதை ஒரு தனிப்பட்ட அவமானமாக பார்க்காமல் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக, அதாவது கடுகு இல்லாத வீடு இல்லை என்று அந்த உலகளாவிய துயரத்தின் ஒரு பகுதியாக பார்க்கத் தொடங்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த துயரத்தின் கூர்மை குறையும். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் நம்மை விரைவாக மீண்டு வர உதவுகிறது. இழந்ததை நினைத்து வருந்துவதற்கு பதிலாக இருந்த காலத்தில் நாம் பெற்ற அன்பை, அனுபவத்தை நினைத்து நன்றி சொல்லும் மனப்பக்குவத்தை இந்த கதை நமக்கு கற்றுத்தருகிறது. சரி, கிசா கௌதமியின் இந்த மனத்தெளிவு நமக்கு என்னவிதமான நடைமுறை பாடங்களை தருகிறது? துயரம் வந்த பின்னால் மட்டும் ஞானம் பெறுவதை விட தினசரி வாழ்க்கையிலேயே இந்த உண்மைகளை நாம் பயன்படுத்த முடியும். இந்த ஞானம் நமக்கு 2 விஷயங்களை கொடுக்கிறது. ஒன்று, நிதானம். இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை என்றால் நாம் இப்போது அனுபவிக்கும் துன்பமும் சவால்களும் கூட கடந்து போகும் என்று அர்த்தம். ஒரு கடினமான தருணத்தில் இதுவும் கடந்து போகும் என்ற அந்த நிதான உணர்வை தக்க வைத்துக் கொள்ள இந்த கதை உதவுகிறது. துக்கத்தை மட்டுமல்ல, அதிகப்படியான மகிழ்ச்சியையும் கூட இது கட்டுப்படுத்துகிறது. 2, கருணை. நாம் ஒவ்வொருவரும் நமது துயரத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கிசா கௌதமி உணர்ந்தபோது அவளது கவனம் தன் மீதிருந்து உலகத்தின் மீது சென்றது. மரணமில்லாத வீடே இல்லை என்பதை புரிந்தபோது எல்லோரும் அவளைப் போலவே வலியில் இருக்கிறார்கள் என்ற கருணை உணர்வு பிறந்தது. இந்த உணர்வு நமக்கு மற்றவர்கள் மீதுள்ள கோபத்தையும் கசப்பையும் குறைக்கும். ஒருவருக்கு நீங்கள் உதவ முடியாவிட்டாலும் அவர்களின் துயரத்தை புரிந்து கொள்ளும் அந்த மனப்பான்மையை இது கொடுக்கும். இந்த உணர்வுகள்தான் கிசா கௌதமியை ஒரு நல்ல மனிதராக,
பின்னர் ஒரு ஞானியின் சீடராக மாற்றியது. எனவே இந்த கதையை வெறும் கண்ணீர் கதையாக பார்க்காமல் நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு இழப்பையும் ஒவ்வொரு சவாலையும் கடந்து செல்ல உதவும் ஒரு மனதைரியத்தின் பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நண்பர்களே, இவ்வளவு நேரம் கிசா கோதமியின் கதையின் மூலம் மனித வாழ்க்கையின் மிக ஆழமான உண்மையைப் பற்றி நாம் பேசினோம். ஒரே ஒரு பிடி கடுகை கேட்கும் ஒரு நிபந்தனை மூலம் புத்தர் ஒரு தாய்க்கு வெறும் மரணத்தை பற்றி மட்டுமல்ல, வாழ்க்கையின் நிதர்சனத்தை பற்றியும் உணர்த்தினார். நினைவில் கொள்ளுங்கள், மரணம், பிரிவு, இழப்பு இவை அனைத்தும் இந்த உலகத்தின் இயற்கையான சுழற்சியின் அங்கங்கள். நீங்கள் தனிமையில் இல்லை. உங்கள் சோகத்தைப் போலவே இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரும் ஒரு சோகத்தை அல்லது இழப்பை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த உணர்வை ஏற்றுக்கொள்வதே துயரத்தை கடப்பதற்கான முதல் படி. இழந்ததற்காக அழுது கொண்டிருக்காமல் வாழ்ந்த அழகான நாட்களுக்காக நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். கிசா கோதமி தன் துயரத்தை ஒரு ஞான பயணமாக மாற்றியது போல நாமும் நம்முடைய கஷ்டங்களை நம்மை இன்னும் பலமானவர்களாக, இன்னும் கருணையுடையவர்களாக மாற்றும் வாய்ப்புகளாக பார்க்க வேண்டும். வாழ்க்கை என்பது ஒரு பயணம். இதில் இன்பமும் உண்டு, துன்பமும் உண்டு. இந்த இரண்டையும் நிதானத்துடன் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய பாடமாக கருதி வாழ்வதே உண்மையான ஞானம். அடுத்த முறை நீங்கள் ஒரு கடினமான இழப்பை சந்திக்கும் போது ஒரு கணம் கிசா கோதமியை நினைத்து பாருங்கள். மரணமில்லாத வீடு உண்டா என்று உங்களுக்கே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். நிச்சயம் பதில் இல்லை என்று வரும். அந்த நிதர்சனம்தான் உங்களுக்கு அமைதியையும் தொடர்ந்து வாழும் மனதைரியத்தையும் கொடுக்கும். வாழ்க்கையின் அனைத்து நிலைகளையும் ஏற்றுக்கொண்டு கருணையுடனும் தைரியத்துடனும் வாழுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.